கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேர்களே. குற்றம் உள்ள காசு, குற்றமற்ற காசு. அது என்ன? காசில் எப்படி குற்றம் உள்ளது, குற்றம் இல்லாதது? அதுக்கான விடையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முந்தி காலத்துல எல்லாம் கோயில்கள் வழிபாட்டுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் கல்வி நிறுவனமாகவும் நூலகம், மருத்துவமனை, உணவு கிடங்கு, உணவு சாமான் சேர்த்து வைக்கிறதாகவும், போர் பயிற்சி கூடமாகவும், முதியோர்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடமாகவும், புயல் வெள்ளம் இப்படியெல்லாம் வரும் பொழுது மக்கள் பாதுகாப்பு கருதி அந்த இடத்துல போய் தங்கும்படியும் இப்படி பல பிரிவுகளாக அது பயன்பட்டதுனால கோயில்கள்லாம் பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அப்போது 7ஆம் நூற்றாண்டு அந்த நேரம் கொடிய பஞ்சம் வந்தது. அப்பரும் ஞான சம்பந்தரும் திருவிழி இழலை அப்படிங்கிற சிவ தலத்தில் அந்த சிவபெருமானை வணங்கி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. மக்களுடைய பஞ்சம் தீர்க்கிறதுக்கு ஆவணம் செய் அப்படின்னு. உடனே சிவபெருமான் அசரீரி சொல்லிச்சு, டெய்லி ஒரு பொன் காசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருவேன். 2 திசையில், அப்பருக்கு ஒரு திசையிலையும் திருஞான சம்பந்தருக்கு ஒரு திசையிலையும் டெய்லி ஒரு பொன் காசு வச்சுருவேன். நீங்கள் அதை எடுத்து வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கி மக்களுடைய பசிப்பிடியை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் தினந்தோறும் அங்கே பொன் காசு இருக்கும். இப்போ அப்பர் எடுத்து அதை வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி மக்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அது அப்பர் போடக்கூடிய இடத்துல விரைவாக சாப்பாடு தயாராகிடுது. மக்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு சந்தோஷமாக வெளியே போகிறாங்க. ஆனால் ஞான சம்பந்தர் அவருக்கு பிரிஞ்ச இடத்துல சரக்கு வாங்க லேட் ஆகுது, சாப்பாடு போட லேட் ஆகுது, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அது அவருக்கு மனசு வலிச்சது திருஞான சம்பந்தருக்கு. அதனால் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டார். 2 பேரும் ஒன்று போல தான் இது பண்ணுறோம், அவருக்கு குயிக்காக நடந்திருக்கு, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்க, என்னன்னு கேட்டாராம். அப்போது அவர் குற்றமற்ற காசு, அப்பருக்கு குற்றமற்ற காசு, உனக்கு கடைக்காரன் சொல்லியிருக்கான் உன்னுடைய காசில் குற்றம் இருக்குது சொல்லியிருக்கான். அது என்ன குற்றம்? என்னோட காசில் குற்றம் இருக்கான்னு தான் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உளவாரப்படை அப்படின்னு வச்சு அவர் சேவை தொண்டு செய்கிறாங்க. அப்பர் தொண்டு செய்கிறதுனால அவருடைய காசு குற்றமற்றதாகவும் விரைவில் காரியங்கள்லாம் நடந்து மக்கள் சுபிட்சமாக இருந்ததாகவும், நீங்கள் அப்படி செய்யலை, அதனால் உங்கள் காசு குற்றம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவருக்கு, அப்போ நான் என்ன செய்யணும்? அவன் அப்பர் உழைக்கிறாரு கோயிலுக்கு. இப்பையும் தான் கோயிலில் சேவை செய்ய போகிறாங்க, உழவார பணி செய்ய போகிறேன்ட்டு போகிறாங்க. மாலை தொடுக்கிறது, சுத்தம் பண்ணுறது, பாத்திரம் இறைவனுக்குரிய
சமையல் பாத்திரங்கள் எல்லாம் கழுவுறது, இப்படியெல்லாம் உழவு வர பணி செய்ய போகிறதான் செய்கிறாங்க. அப்போது நான் பாடல் மூலம் என்னோடய காசை இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். குற்றமற்ற காசாக ஆக்கிக்கிடுவேன். அவர் உழவாரப்படை செஞ்சாருன்னா நான் பாடல் மூலம் இது பண்ணுறேன்னு பாட ஆரம்பித்தாராம். அதுதான் குற்றமற்ற காசாக இருக்கு. நன்றி நேயர்களே. திருநாவுக்கரசருக்கும் ஏகப்பட்ட துன்பங்களை கஷ்டங்களை கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவர் எதுக்கும் கலங்கலை. சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியே துன்பத்தை எல்லாம் இன்பமாக ஆக்கிக்கிட்டார். அவரை இந்த இதில் கல் கெட்டி போட்டாங்க. இப்படி என்னென்ன துன்பம் வந்தாலும் அவர் சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்லி தப்பிச்சார். அதே போல் நம்மளும் எந்த நேரமும் கடவுளோட மந்திரத்தை சொன்னோம்னா ஆபத்து விலகும். வானம் முட்டை விறகு அடுக்கி வச்சு ஒரு சிறிய நெருப்பு உள்ளே வச்சிட்டோன்னா எப்படி எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுதோ அதே போல் நம்ம எத்தனை தான் பாவம் செஞ்சாலும் கடவுளை நினச்சி சிவாய நம்ம சொன்னோம்னா வந்த ஆபத்து எல்லாம் விலகிருமா. முயற்சி பண்ணுவோம். சிவாய நம.